தலைமைக்கு ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் கெடு விதிச்சது அப்படின்றது இதற்கு முன்னாடி எப்போது நடந்திருக்கா? வெளியே போனவர்கள் பிரிந்து நின்று உங்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி உங்ககிட்ட ஏகபோகமா வந்துருச்சு. இதன் பிறகும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் 2026 நான் தலைவனாகிவிட்டேன். ஆனாலும் என்னை வீழ்த்துவதற்கு ஓபிஎஸ் வருவார், செங்கோட்டையன் வருவார், டிடி தினகரன் கூட்டணியில் இருந்தால் கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மளுக்கு எதிராக செய்வார்கள். இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி செயல்படுறது? உண்மையாவே ஒருங்கிணைந்தா வெற்றி பெற்ற முடியுமா? என்னன்னா பாருங்க, திமுக பலமாக இருக்கிறது. நீங்க அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் என்றால் முதல்ல நீங்க அதிமுக கட்சியில ஒருங்கிணைங்க. எந்த ஒரு சந்திப்பும் ரகசிய சந்திப்பாக இருக்க முடியாது. செங்கோட்டையன் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சைதை துரைசாமியுடன் மயிலாப்பூருக்கு சென்று ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்திருக்கிறார். நான் போய் சந்திச்சது கேள்வி கேட்கறீங்க. அதே மாதிரி பலர் போய் டெல்லியில் சந்தித்திருக்கான்னு சொல்றாரு. அந்த பெயர்லாம் உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி அவர்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவியை விட இந்த பொதுச் செயலாளர் பதவி ரொம்ப பெருசா நினைக்கிறாரோ? பொதுச் செயலாளர் பதவி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.